ட்ரிகர் பண்ணதுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகேவா? கங்காக்கா, நீதான் கங்காவா? அப்போ உன்னோட குழந்தைங்க ஆபத்தில் இருக்காங்களா? ஆமாண்ணா, இந்த ஃப்ளிக்கர் பண்ணி காமி ரெட் வரைக்கும். ஓ மை காட் गाइस, தெரியுதா? உன்னோட குழந்தைங்க ஆபத்தில் இருக்காங்களா? ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு பேக் சைடில் தான் அந்த பில்டிங் இருக்குது, சாரி அந்த வீடு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். அண்டு இன்றைக்குமே நான் தனியாக தான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி ஒரு ஒர்க்காக வெளியே வந்திருக்கேன். ஸோ அந்த டைமில் இந்த லொக்கேஷன்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு. அண்டு ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அலோனில் அதிகமாக வீடியோ பண்ணி. அண்டு இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது கேட்குறப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, இந்த வீட்டில் ஒரு அழகான குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் அவங்களுக்கு 2 பெண் குழந்தையும் இருந்திருக்கு. ஸோ அந்த டைம் அவங்க ஒய்ஃப் ஒரு இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சனால அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க ஒய்ஃபை கொன்னுட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைங்களை கூட்டுக்கிட்டு அவர் எங்கே போனாருன்னே தெரியல. அவர் கண்டே பிடிக்க முடியல. அண்டு இந்த விஷயம் நடந்தனால தான் அவர் பார்த்திங்கன்னா அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதை நான் சரின்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனிவே ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது என்னென்னா, அந்த வீட்டில் அந்த ஆன்மா இன்னமும் இருக்குது. அந்த லேடி பார்த்திங்கன்னா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். இன்றைக்கி அவங்கள பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். அண்டு நிறைய வீடு இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காலனியாக இருந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த காலனியுமே இன்றைக்கி அபேண்டன்ட் ஆகிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த லேடி மட்டும்தான். அண்டு அவங்களோட பேர் கங்கா. ஸோ இன்றைக்கி நம்ம மீட் பண்ண வந்திருக்கிறது கங்காவை தான். ஸோ அவங்க இன்றைக்கி இருக்காங்களா இல்லையா என்ன ஏதுன்றது தெரியல. அண்டு இன்றைக்குமே பார்த்திங்கன்னா முழு பௌர்ணமி. அண்டு இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டாலுமே எனக்கு இந்த இடத்துல வெளியே பார்த்திங்கன்னா விஷுவல் எனக்கு கிளியராக இருக்குது. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் தெளிவாக தெரியுது. ஓகே, நம்ம நேராக கங்காக்காவை பார்க்க போயிடலாமா? எங்கடா வழி? சரியான முள்ளா இருக்குது ஃபுல்லா. ஹலோ கா, கங்காக்கா நீங்களா? கங்காக்கா, நீதான் கங்காவா? கங்கா, கங்காக்கா, நீதான் கங்காவா? ஹலோ கங்கா, நான் உன்னை தான் பார்த்தேனா? நீ தானா? என்கிட்ட பேச முடியுமா? உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். எங்க இருக்க? ஓகே, ஃபுல்லாக முள்ளாக இருக்கு அந்த சைடு. அப்படி போக முடியுமான்னு தெரியல.
ஏய், யாரு? ஏய், ஏய். Oh my God. இதில் கோப்ரோவில் தெரிஞ்சுதா தெரில, ஆனால் தெளிவாக நான் அந்த உருவத்தை பார்த்தேன். கங்கா, சத்தியமாக நான் ஒன்றை தான் பார்த்தேனா? இந்த சைடில் இங்கே தான் பார்த்தேன். இங்கேருந்து அந்த உருவம் இப்படி தான் உள்ளே வந்தது. ஹலோ, டாப் லைட் வேறு வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிட்டே இருக்கு கைஸ். உன் புருஷன் தான் உன்னை கொண்டுட்டானா? உன் புருஷன் தானே உன்னை கொண்டுட்டான்? எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ பண்ணது தப்பு, அதனால தானே உன்னை கொன்னான். அந்த 2 குழந்தைங்க பாவம் இல்லை, இப்போ அம்மா இல்லாமல் வளருதுங்கல்ல. நீ பண்ண தப்பால் தானே உன்னை கொன்னாங்க. உன்னை எவ்வளோ நம்பியிருப்பான்? நான் தான் உன்னை தெளிவாக பார்த்துட்டேனே. இன்னும் உன் வயிறே வீங்கின மாரி இருக்கு. பேயாயும் வந்து பார்த்தீங்கன்னா நீ திருந்தலையா? நீ பேயாயுமே திருந்தல நினைக்கிறேன். என்ன அமைதியாயிட்ட? இந்த டாப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக லூஸாக இருக்குது. கட்டிட்டேன். இதை கையில் வச்சுட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே, பார்த்து கண்டிதான். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை நான் வந்து தீர்த்து வைக்கிற ஐடியா இல்லை. ஆனால் உன்னை கோவப்படுத்தி உன்கிட்ட பேசலாம் தான் வந்தேன். உன்ன மாதிரி கேவலமான ஆன்மாக்களும் இருக்குல்ல. மனுஷங்களே கேவலமான மனுஷங்க இருக்கிறாங்க. அப்போ கேவலமான ஆன்மா இருக்காதா? இன்னும் கோவம் வரலையா கொஞ்சம் கூட? இவ்வளோ அமைதியாக இருக்க? கேக்குதா? எதுக்கு இப்போ அழுவுற? தயவு செஞ்சு இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பயமுறுத்தணும்னு நினைக்காத. நான் அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டேன். இதுதான் உன்னோட வீடா? நீ வாழ்ந்த வீடு இதுதானா? எதுக்கு இப்படி எல்லா கதையும் உடைக்கிற? அவ்வளோ கோவமா உனக்கு? சாவிலாம் இருக்கு. ஏதோ வண்டி சாவின்னு நினைக்கிறேன். ஏதோ வண்டியோட சாவிலாம் இருக்கு. செமையாக ஸ்வெட் ஆகுது. வெளியே ஏதோ கத்துற மாதிரி இருக்கு. என்னென்ன வெளில வர சொல்றியா? ஹலோ, சரி ஓகே. நான் ஒரே ஒரு சின்ன வேலைக்காக தான் இங்கே வந்தேன். உன்னை பார்த்துட்டு உன் கூட பேசிட்டு போகலான்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். நீ இந்த ஏரியா மொத்தமும், இந்த ஏரியா காலனி எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா காலி பண்ணி போகிற அளவுக்கு வச்சுட்ட. பண்ணது தப்பு நீனு. உன்னால் வந்து பார்த்தோன்னா இந்த ஒட்டுமொத்த ஏரியாவுமே வந்து காலியாகிருக்கு.
கேட்குதா? தெளிவாக கேட்குதா? என்ன அழுவுறியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அந்த 2 குழந்தைங்களை விட்டுட்டு இப்படி போயிட்டியே. இப்போ அந்த குழந்தைங்க அம்மா இல்லாமல் தவிக்குதுங்கள்ல, பாவம் தானே? இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? இப்போ இங்கே என் பக்கத்தில் வர முடியுமா உன்னால்? ஹலோ, உன்கிட்ட தான் பேசுகிறேன். சத்தியமாக இதில் வந்து எதுவுமே தெரிய மாட்டுது. ஓ எப்பா, என் மூஞ்சை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது. இந்த ட்ரெயின் சவுண்ட் வேறு திடீர்னு கேட்கும், வந்து பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்படியும் நான் வெளியே வந்து பார்த்தா நீ இருக்க மாட்டேன், அதுதானே? அப்புறம் எதுக்கு நான் வந்து வெளியே வேறு வந்து உன்னை பார்க்கணும் சொல்லு? உன்னால் முடிஞ்சா இப்போது என் பின்னாடி வந்து நிற்க முடியுமா? நான் திரும்ப மாட்டேன், சரியா? நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன்னால் முடிஞ்சா என் பின்னாடி வந்து நிற்க முடியுமா? இல்லைனா வந்து பின்னாடி இருந்து என்னை வந்து எதாவது அட்டாக் பண்ண முடியுமா உன்னால்? ஓகே, நான் பின்னாடி வர சொன்ன இந்த ரூம் உள்ளார இருக்கியா நீ? ஹலோ, சரி, உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்கிறியா? நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்து உன்னோட பசங்கக்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா? நீ இறந்ததுக்கப்புறம் இங்கேயே சுற்றின்னு இருக்கியே, அங்கே போயிட்டு உன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் அவங்கள பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறது. செத்தோனிலாம் வந்து திருந்த மாட்டேன், இங்கேயே சுற்றின்னு இருக்கிற. இந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா துரத்தி விட்டுட்ட. உயிர் இருக்கப்பே திருந்தலை, உயிர் போன பிறகு நீ என்ன திருந்தவா போகிற? இன்னும் உண்மைதான் சொல்கிறேன், எது கோவப்படுற? உண்மை தானே? இப்படி கோவப்பட்டா என்ன நியாயம் சொல்லு பார்ப்போம்? எவ்வளோ அழகான வீடு, இதில் வந்து பார்த்தோன்னா சந்தோஷமாக குழந்தை குட்டிங்களோட வந்து வாழாமல் இப்படி அநியாயமாக வந்து பார்த்தோன்னா கேவலமான வேலையை பண்ணி உன்னோட முடிவை நீயே தேடிக்கிட்ட. நான் இப்போ இங்கே வந்தது ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். நீ இருக்கிறியா இல்லையா? உன்னால தான் வந்து இந்த ஒட்டுமொத்த காலனியே காலியாச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நீ இருக்கிறியான்னு பார்த்துட்டு போகிறது தான் வந்தேன், மற்றபடி வேறு எதுக்காகவும் நான் இங்கே வரல. நான் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்ருக்கியா? பேய்க்கு கால் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், காதும் இல்லையா? அமைதியாக இருக்க. என் கால் தான், என் கால் தான். சரி, ஓகே. இதுக்கு பக்கத்து வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடு அங்கே பார்க்குறேன். உன்னால் முடிஞ்சால் என்னை ஃபாலோ பண்ணி வா. உனக்கு கண்டிப்பாக நான் இங்கே வந்தது பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். எப்படி நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு சும்மா நீ வந்து விட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
முடிஞ்சால் நான் ஃபாலோ பண்ணுவேன். சரி, அந்த இரும்பு கம்பி வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கருப்பாக தெரிஞ்சுது. இங்கேருந்து இப்படி பார்க்குறதுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே, வா. ஐயோ, ஹலோ, இந்த வீட்டில் யாராவது இருக்கீங்களா? செம்ம சூப்பராக இருக்கு. சத்தியமாக வீடு இல்லாதவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தா கூட வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க போலுக்கு. அவ்வளோ நல்ல நிலைமையில் தான் இருக்குது. சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணால் போதும் போல். எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க பாவம். இருக்கிற இந்த இடத்த விட்டுட்டு ஓட வச்சிருச்சு சனி. ஹலோ, என்ன கங்கா ஃபாலோ பண்ணி வரலையா? ஒருவேளை அதுதான் உன் வீடோ? இந்த கோப்ரோவில் பார்க்குறப்ப அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கனால இருட்டாக தெரியுதா. கோப்ரோ மூலியமாக நான் வந்து விஷுவல் பார்க்குறப்ப எனக்கு இன்னமும் அங்கே ஒரு உருவம் வந்து அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்குது. திடீர்னு இந்த மானிட்டரில் பார்க்குறப்ப பின்னாடி என் நிழலை பார்த்து நானே பயப்பட வேண்டியதாக இருக்குது. என் பின்னாடி வந்துருச்சோன்னு சொல்லி. ஐயோ, ஓ மை காட். நல்லா இருக்கு. மூலக்கு எப்போ அடுத்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே அப்படியே கிடக்குது. லேடியோட செப்பல், அப்புறம் துணி, யாரு? ஹலோ, ஓகே கைஸ், கங்கா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரல. இது எனக்கு
என்ன கங்கா, என்னை பின்தொடர்ந்து வரலையா? நீ என்னை பின்தொடர்ந்து வருவேன்னு நினச்சேன், கடைசியில் ஆளே காணோம். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக நான் தீர்த்து வைக்க மாட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரொம்ப நினைக்கிறேன். அண்டு பக்கத்தில் இருக்கிற 2 வீடை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கங்கா இங்கே வந்து வரல. ஒரு நிமிஷம் போயிட்டுருக்குவோமா? சரி, ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை என் பண்ணிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன் நான். சரி, லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி உன்கிட்ட கேட்குறேன். நீ என் முன்னாடி இப்போ வந்தால் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணுறேன், ஓகேவா? என் முன்னாடி வர முடியுமா? இல்லை என் பின்னாடியாவது வர முடியுமா? என் பின்னாடி முடிஞ்சா வா. என் பின்னாடி வரியா? அதனால் என் பின்னாடி வர முடியுமா? ஏய், தெளிவாக வந்து பார்த்தேன். இங்கே கங்கா, இப்போ நான் ஒன்னதான் பார்த்தனா? நீ தானே எனக்கு எதாவது அறிகுறி முடியுமா? எனக்கு இப்போ ஏதாவது சிம்டம்ஸ் பண்ண முடியுமா? நீ தான் என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்க இப்போ இங்கே. ஓகே, ஒத்துக்கிறேன், கன்ஃபார்ம் தான், நீ தான். சரி, உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா? நான் உன்னை நேருக்கு நேரு பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். இதுமாதிரி பின்னாடி ஒளிஞ்சலாம் வேண்டாம், எனக்கு நேருக்கு நேர் வர முடியுமா? உன்னால் எனக்கு நேருக்கு நேர் வர முடியுமா? ஆனால் இவ்வளோ நேரம் உன்னை ட்ரிகர் பண்ணதுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஓகேவா? கோச்சிக்காத. ஆக்சுவலாக உன்னை பற்றி விஷயமும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். உன்னை பற்றி இது வரைக்கும் யாருமே தப்பாக சொல்லவே இல்லை, நான் விசாரித்த வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை கொன்றிருக்கான், அது எதுக்குன்னு தெரியணும். எனக்கு எதாவது பதில் சொல்கிறியா? இந்த லைட்லாம் யூஸ் பண்ணுறனால நீ என்கிட்ட பேச மாட்டியா? இல்லை உன்னை நான் கலாய்ச்சேன்னு சொல்லிட்டு என் மேலே கோபமாக இருக்கியா? எனக்கு எது உண்மைன்னு தெரியாது இல்லை, அதனால தான் உன்கிட்ட கோபமாக பேசினேன். உன் புருஷன் பண்ணது அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் உண்மையா? இல்லை மக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா உனக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருந்தவங்க எல்லாமே சொன்னது உண்மையா? உன்னை பற்றி யாருமே தப்பாக சொல்லவே இல்லை, உன்னை பற்றி யாருமே தப்பாக சொல்லவே இல்லை. சரி, நான் இந்த லைட் யூஸ் பண்ணுறனால என் பக்கத்தில் வர மாட்டியா? நான் வேறு எதுவும் கேஜெட் எடுத்துகிட்டு வரல, நான் அதெல்லாம் வந்துட்டு கேட்டு மீட்டரில் கேள்வி கேட்குறேன், நீ எனக்கு பதில் சொல்கிறியா? நான் கேட்குறப்ப எனக்கு இந்த லைட்டை பிளிங்க் பண்ணி காட்டினேன்னா எஸ்ன்னு அர்த்தம், எந்த லைட்டும் பிளிங்க் பண்ணாமல் இருந்தேன்னா நோன்னு அர்த்தம், சரியா? சரி, ஓகே கைஸ், இந்த இடத்துல நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, எதுக்கு இங்கே இருக்கிறேன்னு தெரியும், கொஞ்சம் உன்னோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணு. ஹலோ, நீ இப்படிலாம் பண்ணாதே, என் பக்கத்தில் வராத, சரியா? என் பக்கத்தில் வந்தேன்னா இது வந்து ஃப்ளிக்கர் ஆகும் தான்.
நீ எட்ட இரு. நான் கேள்வி கேட்குறப்ப மட்டும் என் பக்கத்தில் வந்தேன்னா இந்த லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகும். அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை நான் புரிஞ்சுக்கிறேன். உன்னோட கணவன், அதாவது உன்னோட புருஷன் உன்னை வந்து கொன்னுட்டான். நீ வந்து தப்பானவ அப்படின்றதுக்காக. நீ உண்மையிலே தப்பு பண்ணியா? ஆமாண்ணா இந்த லைட்டை எதுவுமே பண்ணாத. நோனா இந்த லைட்டை ஃப்ளிக்கர் பண்ணு. புரியுதா? சூப்பர். அப்போது உன் கணவனுக்கு தெரிஞ்சது உன் வீட்டுக்காரர் உன்னை கொன்னதுக்கான காரணம் என்ன? நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தான் ஊர் ஃபுல்லாக வந்து சொல்லி வச்சுருக்கான். அதுக்காக தான் உன்னை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உன்னோட 2 குழந்தைகளை கூட்டுக்கிட்டு. அப்போ எது உண்மை? உன் புருஷன் சொல்கிறது உண்மையா? அது பொய்யா இருந்தால் எனக்கு இந்த லைட் எல்லாத்தையும் ஃப்ளிக்கர் பண்ணி காட்டு. எல்லோவுக்கு மேலே ஃப்ளிக்கர் பண்ணி காட்டு இந்த லைட்டை. ஓ, ரெட் வரைக்கும் இருக்குது. சூப்பர். அப்போ உன்னோட புருஷன் சொன்னது பொய், அதானே சொல்ல வர நீனு? பதில் சொல்லிட்டு நீ பின்னாடி போயிடு. எட்டையே நில்லு, கிட்டக்க வராத. லைட் இது ஃபிக்ஸர் ஆகிட்டே தான் இருக்கும். நீ எட்ட போ. நான் கேள்வி கேட்குறப்ப மட்டும் என் பக்கத்தில் வா, இந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகும். சூப்பர் குட். ஓகே, அப்போ நீ உண்மையிலே நல்லவ தானா? ஓகே. உன் புருஷன் அப்போ கெட்டவனா? ஓகே. அப்போ உன்னோட குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? உன் குழந்தைங்க உயிரோடு இருக்காங்களா? உன் குழந்தைங்க உயிரோடு இருக்காங்கன்னா இதில் வந்து ஃப்ளிக்கர் பண்ணி காட்டு. எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. எதுக்காக அவன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம் உன்னை கொண்டுட்டு? ஸோ குழந்தைங்களை கூப்பிட்டு போயிருக்கானா? இப்போ குழந்தைங்க சேஃபாக இருக்காங்களா? சேஃபாக இருக்காங்களா? ஓகே. இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன். குழந்தைங்க சேஃபாக இருக்கிறாங்கன்னா இந்த லைட்டை ஃப்ளிக்கர் பண்ணு. சேஃபாக இல்லைன்னா இந்த லைட்டை ஃப்ளிக்கர் பண்ணாத. நீ கிட்டக்க வராத. லைட்டு ஃப்ளிக்கரே ஆகல. அப்போ உன்னோட குழந்தைங்க ஆபத்தில் இருக்காங்களா? ஆமாண்ணா இந்த ஃப்ளிக்கர் பண்ணி காமி, ரெட் வரைக்கும். ஓ மை காட் गाइस, தெரியுதா? உன்னோட குழந்தைங்க ஆபத்தில் இருக்காங்களா? இப்போ உன்னோட குழந்தைங்களுக்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும்? நீ என் முன்னாடி வந்து பேசுறியா? எதையாவது சொல்ல விரும்புறியா? உன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். லைட் ஆன் பண்ணிடுறேன். ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது. லைட் ஆன் பண்ணால் உங்களுக்கு சரியாகவே தெரிய மாட்டேங்குது. இதில் ஃப்ளிக்கரே ஆகலை, நின்றுச்சு. லைட்டை குறைச்சி பார்க்குறேன். சரி, இப்போ பதில் சொல்லு. இந்த ரூமில் தான் நீ இருக்கிறனா? இப்போ இந்த லைட் எல்லாத்தையும் எனக்கு ஃப்ளிக்கர் பண்ணிக்காம ரெட் வரைக்கும். லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரிய மாட்டேது. தெரியுதா உங்களுக்கு? லைட் ஆஃப் பண்ணாதான் உங்களுக்கு இதில் கிளாரிட்டியாக தெரியுது. ஓகே, நான் உன்னை பற்றி தப்பாக பேசுனதுக்கு சாரி, ஓகேவா? உன்னோட குழந்தைங்களுக்கு கேட்டு மீட்டர் வந்து பேக்கெட் வச்சு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன்.
உன்னோட குழந்தைங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ உன்னால் முடிஞ்சால் இப்போ எனக்கு முன்னாடி வந்து நேருக்கு நேர் வந்து பேச முடியுமா? உன் குழந்தைங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு சொல்ல முடியுமா? என் பக்கத்தில் வரையா? நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன். உன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன். எனக்கே இப்போ உன் நிலைமை நினச்சா பாவமாக இருக்குது. சத்தியமாக உன்னோட கதை என்னன்றதே எனக்கு புரியல. ஆனால் நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். எதுக்கு அழுவுற? ப்ளீஸ் அழாத. உன் குழந்தைக்கு நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன். என் முன்னாடி மட்டும் நீ வா. அதுக்கு என் முன்னாடி வந்து நேருக்கு நேர் நின்று பேசு. நான் கண்டிப்பாக உன் குழந்தைக்கு உதவி பண்ணுவேன். சரியா? நான் உதவி பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். இப்படிலாம் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்காத, சரியா? ஏன்னா நீ எப்பேற்பட்ட ஆள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நான் வந்திருக்கிறேன். நீ எவ்வளோ பெரிய கேடி, என்னென்ன கேப் மாதிரி தானெல்லாம் பண்ணியிருக்கிற உயிரோடு இருக்கப்பே. இப்போ நீ சொல்கிறத நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? சிரிக்கிறியா? சிரி. இவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட வந்து ஆடினது கேமு தான். நீ எவ்வளோ கேவலமான ஜன்மன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, என்ன கோவம் வருதா? உன்னால் மட்டும் தான் வந்து நடிக்க முடியுமா? என்னால் நடிக்க முடியாதா? நீ எவ்வளோ கேவலமான ஆள். என்கிட்டயே நீ ஆக்டிங்கை போடுற. உன் குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா ஆபத்தில் இருக்கிறாங்களாம்மா. உன் புருஷன் வந்து பார்த்தோன்னா கெட்டவனா, இவங்க அப்படியே நல்லவங்களா. உன்னை பெற்றவங்களே வந்து பார்த்தோன்னா உன்னை பற்றி சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலாம் உன் ஆட்டம் செல்லாது, சரியா? நீ இதுக்கு மேலே வரவும் மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னை பற்றி நல்லா புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே கைஸ். நான் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சு அதை வந்து ட்ரிகர் பண்ணி அது கூட வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணேன். பட் அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டு மீட்டரில் பக்காவாக கொடுத்தது. என் கேமுக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேமை ப்ளே பண்ணிச்சு. என்னை நம்ப வைக்கிற மாதிரியே நானும் நம்புகிற மாதிரி நம்பினேன். பட் நம்பலை. ஏன்னா எனக்கு என்னென்னலாம் நடந்ததுன்ற விஷயத்த தெளிவாக வந்து விசாரித்து கேட்டு தெரிஞ்சுட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் நான் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அது சிரிச்சுது பார்த்தீங்களா? அதிலே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு 200%. இன்னும் அமைதியாகிட்ட. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு மேலே உன்னால் என்கிட்ட எதுவும் நடிக்க முடியாது, எதுவுமே வந்து பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சா? நீலாம் வந்து பார்த்தோன்னா செத்தாலும் திருந்த மாட்டேன். ஆரம்பத்தில் சொன்னது தான். உன் கூட பேசுகிறதுலாம் டைம் வேஸ்ட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். அண்டு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உள்ளார வந்திருக்கீங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி தேங்க்யூ அண்டு வெல்கம் யூ ஆல். ஓகேங்களா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து இருந்தது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அது நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா சொன்னதை நம்பினீங்களா நம்பலையான்றதை கமெண்ட் செக்ஷனில் ரிலீவ் பண்ணிட்டு போங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் அது சொன்னதை நம்பினீங்க, எத்தனை பேர் நம்பலைன்ற விஷயத்த. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.